வாங்குங்க. தக்காளி வெங்காயம் எதையுமே வதக்காம கிழங்கா மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. 2 சில் தேங்காய் எடுத்து மைய அரைச்சிக்கலாம். கொஞ்சமா புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் நைய நரங்க அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ வடச்சட்டியில அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். குறக்குறன்னு அரைச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரஃபா கட் பண்ணி இதுல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல தக்காளி வந்து கைட்டே வந்து மசிச்சு விட வேண்டியதுதான். தக்காளி இப்படி கைட்டே வந்து மசிச்சு விட்டோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும். உங்களுக்கு இப்படி கைட்டு மசிச்சு விட வாட்டப்படலை அப்படின்னா மிக்சியில வந்து நைய நரங்க வந்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது அடுப்புல வச்சு கொதிக்க விட வேண்டியதுதான். இங்கிட்டு கழுவி எடுத்துட்டு வந்திருக்க கிழங்கா மீனை உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியா வரவும் மீனை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா வந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ குழம்பு தாளிக்க வடச்சட்டியில எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கையும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனா வரவும் கருவேப்பிலை போட்டு குழம்புல ஊற்றி 2 நிமிஷம் விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.